நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது நெல்லிக்காய் சாதம். அதற்கு தேவையான பொருட்கள் 6 முழு நெல்லிக்காய், இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஆயில் காஞ்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது துருவிற முழு நெல்லிக்காய் வந்து போட்டுக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி இதில் நம்ம வந்து எடுத்து சாதத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வதக்கியிருக்கிற நெல்லிக்காவை இந்த சாதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வேணால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு. தேங்க்யூ.